உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் கேட்டரிங் வச்சிருக்கிற விஷயம். இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பெரிய ஆர்டர். அவர் பேரு வந்து ராஜசேகர், பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில தான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. 1000 பேருக்கு சொல்லிருக்காங்க. அவ்வளவு பேருக்கு எப்படி சமைக்க போற? ஆள் ஏதாவது வச்சு சமைக்க போறியா? உன்னால முடியுமா பாக்கியா? அதுக்கு தான் உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கோம். நாங்க என்ன செய்ய முடியும்? அவ்வளோ பேருக்கு சமைச்சு கொடுக்கற அளவுக்கு நம்ம வீட்ல இடமும் இல்ல, வசதியும் இல்ல, பண்றதுக்கு ஆளும் இல்ல. எல்லாத்துலயும் நான் பண்ற இடத்துல செல்வி எனக்கு கூட உதவியா இருப்பா, ஜெனியும் கூட இருப்பா. எங்க அம்மாவையும் அப்பப்ப கூப்பிட்டுக்குவேன். ஆனா இந்த ஆர்டர் பண்றதுக்கு ஆளு பத்தாது. அதான் நீங்க எல்லாரும் கூட இருந்தா நான் சமைச்சிடுவேன். இதுல நாங்க என்ன பண்ண போறோம்க்கா? ஒண்ணும் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து நினைச்சா நல்லபடியா இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதுதான் ஒண்ணுமே புரியல பாக்கியா. நாங்க என்ன நினைக்க போறோம்? நாங்க நினைச்சு என்ன நடக்க போகுது? அதான் சொன்னனே, இந்த சமையல் வேலைய நாம பிரிச்சு ஆளுக்கு ஒன்னா செய்யணும். நாம எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பா இதை செஞ்சிடலாம். அப்போ சமைக்க சொல்றியா? ஆ, ம். ஏன் பாக்கியா, உனக்கு இது வேலை, இதுல நாங்க ஏன் செய்யணும்? ம். ஒரு உதவியாதான். நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த ஆர்டரை நல்லபடியா பண்ணி முடிச்சிருவேன். நீ ஆர்டர் முடிச்சு கொடுக்க நான் எதுக்கு வேலை செய்யணும் பாக்கியா? ஏக்கா, இதெல்லாம் ஒரு ஒத்தாசை தானே. அக்கம் பக்கத்துல இருக்கோம், இந்த ஒத்தாசையோட செய்யக்கூடாதா? அதுக்காக எங்களை சமையல்காரி ஆக சொல்றியா? வீட்லயே சமையல் செய்ய முடியல. அக்கா, ஒரே ஒரு நாள் தான்க்கா. உனக்கு வேற வேலையே இல்லையா பாக்கியா? நடக்க வந்தா எங்களை கூப்பிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லக்கா. வா போலாம். ம், அது அக்கா, நீங்க யோசிச்சு சொல்றீங்களா? டெய்லிலாம் இல்ல, ஒரே ஒரு நாள் தான். சும்மாலாம் நீங்க உதவி பண்ண வேண்டாம். நான் நீங்க பண்றதுக்கு பணம் கொடுத்துருவேன். இல்ல பாக்கியா, எனக்கு வீட்ல உள்ள 4 பேருக்கு சமைக்கவே நேரம் இல்ல. நான் எங்க இருந்து இதுல சமைக்கிறது? ஆமா ஆமா, இந்த அக்கா டீ போட்டாலே வாயில வைக்க முடியாது. என் வீட்டுக்கு வேலைக்கு வருவேல, அப்ப வச்சுக்கிற உன்னை இரு. பேசுறத பாரு. ஏண்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? அப்புறம் என்னக்கா, ரொம்ப தான் பேசிட்டு இருக்கு அந்த அக்கா. ப்ளீஸ், ஒரே ஒரு நாள் தான். எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன். யாரும் சும்மா பண்ண வேண்டாம். வர பணம் எல்லாருக்கும் தான். நான் இந்த ஆர்டரை பண்ணி கொடுக்கறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு இதுல என்ன பண்ண போறோம், வேலைக்கு ஆகுமான்னு கூட தெரியல பாக்கியா. என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னப்போ நீ எனக்கு உதவி செஞ்ச பாத்தியா? அதுக்காக நீ கூப்பிட்டதுக்கு நான் வரேன். என்ன வேலை செய்ய போறேன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா என்ன நம்பி கூப்பிடுற, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்னொரு இட்லி வைக்கவா? போதுமா, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சு. எழு. உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? வெளியே போறியா? ஆமாம்மா, கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு ஷூட்டிங் பிளான்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னைக்கு கேமராமேன் வருவார். அவர்கிட்ட உட்காந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி சரி. அம்மா, என்னாச்சு? காலையில் பக்கத்து வீட்டிலலாம் பேச போனேல, அவங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? 4 பேரை பார்த்து பேசினேன். அதுல ஒருத்தர் ஓகே சொல்லிட்டாங்க, 3 பேரு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்மா. என்னடா 3 பேரு முடியாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ற, நீ சூப்பர்னு சொல்ற? அம்மா இல்லம்மா, ஒருத்தர் ஓகே சொன்னாங்கல்ல, அதுவே சூப்பர்ல. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. வாங்கக்கா. செல்வி, வந்துட்டியா? யார்கிட்டயாவது நீ ஆமாக்கா. பேசுனியா? அக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தம்பி.
பக்கத்து வீட்ல எல்லாம் பேசுனியா? யாராவது வருவாங்களா? பேசிட்டேக்கா, விஷயம் என்னன்னு சொல்லல. பாக்கி அக்கா உங்களை எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி வரட்டும், நான் பேசிக்கிறேன். ம். அம்மா, ஒருத்தங்க தான் ஓகே சொன்னாங்க, அதனாலலாம் நீ டல்லே ஆவாத. ஒருத்தங்க ஓகே சொன்னாலே அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா இது நீ புதுசா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பயமா இருக்கும்ல. அதனால யாரு ஓகே சொன்னாலும் அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப பாரேன், நீ இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன்னா இன்னும் 2 பேர் வருவாங்க. அப்படியே ஒரு 100 பேர்கிட்ட பேசினாதான் ஒரு 20 பேர் வருவாங்க. அப்போ நான் 100 பேர்கிட்ட போய் பேசணுமா? அம்மா, நீ பண்றது முதல் தடவைங்கிறதுனால தான். இதை மட்டும் நீ சரியா பண்ணிட்டேன்னு வையேன், உனக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டர்லாம் நீ அசால்ட்டா தைரியமா எடுக்கலாம். இவ்ளோ பேர் என் கூட இருக்காங்களேன்னு நீ தைரியமா சொல்லலாம். எல்லாமே கரெக்டா வேலைக்காகுமா நீ பாரு. எல் தம்பி, அப்படியேவும் என் புருஷனை பார்த்து ஆ. டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஆ. குடிக்காம உன்னால இருக்க முடியும்னு சொல்லுங்களேன். ஏண்டி? இல்ல, எல் தம்பி ஒன்று சொன்னா உன்னால செய்ய முடியுது இல்லக்கா. அது மாதிரி என் புருஷன்கிட்டையும் திரும்ப திரும்ப குடிக்காம இருங்கன்னு தம்பி வந்து சொல்லுச்சுன்னா ஒருவேளை குடிக்காம இருந்துருவாரோ அப்படிங்கிற நப்பாசதே. பாரு இவ்ள. அக்கா கொஞ்சம் இருங்க, இந்த பட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அவரை ஏதாவது ட்ரிங்கிங் ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்த்து விட்டுறேன். அப்படின்னா அப்படின்னா குடிக்கிறவங்களெல்லாம் திருத்துவாங்கல்ல, அந்த இடம். ஓஹோ, அதெல்லாம் திருந்தாத ஜென்மம் தம்பி. இந்தால அங்க சேர்த்து விட்டீங்கன்னா அங்க இருக்கிற 4 பேரை கெடுத்து விட்டு வந்துருவாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நீ பேசு, ஆட்கள் உன்னை நம்பி கண்டிப்பா வருவாங்க. நீ இதை சக்சஸா பண்ணி முடிக்க தான் போற. நீ எதுவும் யோசிச்சு கவலைப்படாத. சரிடா. ம். அம்மா, அமிர்தா. ஹலோ. பிஸியா? பிஸியெல்லாம் இல்லைங்க, அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கேன். ஓ, உங்க அம்மா சூப்பருங்க. ஆ, அப்படியா? ஆமாங்க. இங்க தான் இருக்காங்க. நம்மகிட்ட சொன்ன ஐடியாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த புது ஆர்டர்லாம் எடுக்கணும் இல்லையா, அதை பத்தி சில விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஓ, காலையில அம்மா ஒரு சிலர்கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு. அதுல ஒருத்தங்க ஓகே சொல்லிட்டாங்க, 3 பேர் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எங்க அம்மா கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட, ஒருத்தங்க ஓகே சொன்னாலே பாதி சக்சஸ் ஆன மாதிரி தாமான்னு. ஓகே ஓகே. எவ்வளவு ஆர்வமா பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அவங்க ஆபீஸ்ல வந்து சொன்னது அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்கல்ல. ம். வேணா பாருங்க, அதையே எங்க அம்மா பண்ணி முடிச்சிருவாங்க. அது விஷயமா தான் நான் கால் பண்ணேன். உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, நானும் அதுல ஜாயின் பண்றேன்னு. அப்படியா? அதை நீங்களே அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களே. ஆ சரி, கொடுங்க, சொல்றேன். ஆ, கொடுக்குறீங்க. அம்மா, அமிர்தா. ம். ஹலோ. ஹலோ அம்மா, சொல்லுமா. எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சிருக்கேம்மா. அதான் எழில் சொன்னான்னு இங்க பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க ஓகே சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா, சூப்பர். இனிதான் எல்லார்கிட்டயும் பேசணும்மா. 10 பேராவது ஓகே சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஓ ஓகே ஓகே. அதான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. நான் அது விஷயமா தான் இப்ப ஃபோன் பண்ணேன். நானும் ஜாயின் பண்ணவா? யாரு? நீயா? ஆமாமா, நானும் ஜாயின் பண்றேன். நானும் உங்க கூட ஒரு ஆளா சேர்ந்து சமைக்கிறேன். நிஜமாவா சொல்ற? ஆமாமா, நான் யோசிச்சு பார்த்தேன். நானும் ஜாயின் பண்ணலான்னு தோணுச்சு. ரொம்ப நல்ல விஷயம்மா. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுல எனக்கு தாமா ரொம்ப சந்தோஷம். இப்போ எங்களுக்கு 2 பேர் கிடைச்சிட்டாங்க. இந்த சந்தோஷத்திலேயே நான் ஆரம்பிச்சிடுவேன். சரிங்கம்மா, இத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன பண்ணணும், எப்ப ஆரம்பிக்கணும்னு இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ம், சரிம்மா. ரொம்ப சந்தோஷம். ம், சரிங்கம்மா. சரி, வைக்கிறேன். அமிர்தாவும் ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்காடா. ஆ, அக்கா, அது சின்ன பிள்ளையா இருக்கே, நல்லா சமைக்குமா? அக்கா அதெல்லாம் சூப்பரா சமைப்பாங்கக்கா. ஆ, இப்போ டக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுடா. ஒரே நாள்ல 2 பேர் கிடைச்சிட்டாங்க. இந்த நம்பிக்கையிலேயே அடுத்து நான் எல்லார்கிட்டயும் பேசிடுவேன் பாரு. ம்.
வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம் பாக்கியா? சொல்றேன் உட்காருங்க. அக்கா வாங்கக்கா உட்காருங்க. இதெல்லாம் தேவையா அவளுக்கு? பாட்டி சும்மா இருங்க பாட்டி. எல்லார் முன்னாடியும் அம்மாவை ஏதாவது சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கோபிக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான். ப்ளீஸ் பாட்டி, பார்த்துக்கலாம். சும்மா இரு. வாங்க. ஆ வாமா வா. ஆமா வாங்க ஆமா வா வாமா உட்காருங்க. உட்காருமா. என்னம்மா அப்பவே வர்றேன்னு சொன்னாங்க, இப்பதான் வர்ற? இல்ல தாத்தா, வழியில கொஞ்சம் டிராபிக்கா இருந்துச்சு அதான். ஓ சரி உட்காருமா. இல்ல பாட்டி பரவாயில்ல. ஏமா அவங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நீ படிக்கிற பொண்ணு, நீ எதுக்கு இதுல கலந்துக்கிற? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாட்டி. ஆ, நான் கூப்பிட்ட உடனே நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. காலையில நான் சந்திரா கிட்ட பேசினேன், நீங்கெல்லாம் இல்ல. அதான் நான் திரும்பவும் அத சொல்ல போறேன். நான் கேட்டரிங் நடத்திட்டு இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இவங்க வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு கூட நீ தானே பண்ண. அதுல ஆரம்பிச்சதுதான் இப்போ நான் நிறைய பண்ணிட்டேன். இப்போ எனக்கு புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது ஒரு 1000 பேருக்கு சமைக்கிற ஆர்டர். 1000 பேருக்கு எப்படி பாக்கியா நீ சமைக்க போற? ம். இதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? அக்கா கொஞ்சம் இருங்க, அம்மா ஏதோ சொல்ல வராங்க, அதை கொஞ்சம் கேளுங்க. அதாம்மா, இப்ப 1000 பேத்துக்கு எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது இல்ல? அதான் பாக்கியாவால 1000 பேத்துக்கு ஒத்த ஆளா சமைக்க முடியாது. அதனால உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து சமைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கா. சேர்ந்து செய்யணும்னா அப்ப நாங்கெல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யணுமா? ஆஹா அப்படிலாம் இல்ல. அது அம்மா, இருங்க, எங்க அவங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க, அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. இப்போ ஒண்ணும் இல்ல, என்கிட்ட 15 ஐட்டம் வேணும்னு சொல்லிருக்காங்க. அந்த 15 ஐட்டமும் மெயின் ஐட்டம் தான். அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் சேர்த்து ஒரு 25-30 ஐட்டம் ஆயிடும். அந்த மொத்த ஐட்டமையும் நான் ஒருத்தியா பண்ண முடியாது. அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சோம்னா இந்த ஆர்டரை நான் பண்ணிடுவேன். நீ இந்த ஆர்டரை பண்றதுக்கு நாங்க இங்க வந்து வேலை செய்யணுமா பாக்கியா? ஆஹா, ம். ஏமா, யாரையும் பாக்கியா சும்மா வேலை செய்ய கூப்பிடல, எல்லாத்துக்கும் அவ பணம் கொடுப்பா. ம், எவ்வளவு பணம் தருவ? ஆ, என்ன நியாயமான பணமோ அதை நான் கண்டிப்பா தந்துருவேன். ம். எங்க சமைக்க போறோம்? அதுக்கெல்லாம் இடம் வேணும்ல. உங்க வீட்லயே பண்ண போறோம். ஐயோ, இங்கெல்லாம் எப்படி சமைக்க முடியும்? இது என்ன சத்திரமா? அதெல்லாம் முடியாது. வேற என்ன பண்ண போறோம்? மண்டபமா எடுக்க போறோம். இத நான் காலையில கேக்கலையே. இல்ல உங்க வீட்ல தான் சமைக்க போறோம். எங்க வீட்லயா? உங்க வீட்லனா உங்க வீட்ல மட்டும் இல்ல, நம்ம எல்லார் வீட்லயும் தான் சமைக்க போறோம். இதுல வேலையெல்லாம் நம்ம பிரிச்சுக்க போறோம். எல்லா ஐட்டமும் ஒரே ஆள் செய்யாம ஒவ்வொரு ஐட்டத்தையும் ஒருத்தர் 2 பேர்னு சேர்ந்து செய்ய போறோம். ம்? ம். அப்படி செஞ்சு முடிக்கும் போது அவங்க கேட்ட ஐட்டம் எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். ம். ஆளுக்கு ஒருத்தர் நம்ம பணம் வாங்கிடலாம். வேலை செஞ்ச எல்லாருக்கும் நான் பணம் கொடுத்துருவேன். உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேர்ந்துரும். புரியலையே. இல்லங்க, இப்ப என்னெல்லாம் டிஷ்னு எனக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இட்லி, தோசை, குழி பணியாரம் அப்படின்னு ஒரு 10 டிஷ் சொல்லிருந்தாங்கன்னு வைங்களேன். நீங்க இட்லி பண்ண போறீங்க, நீங்க குழி பணியாரம் பண்ண போறீங்க, நீங்க வடை பண்ண போறீங்க. இப்படி வேலையை பிரிச்சு செய்யறத பத்தி தான் அம்மா சொல்றாங்க. ஆமா, அப்படின்னா 1000 பேருக்கு 3000 இட்லி வேணும்ல, அது எப்படி சமைக்கிறது? 1000 பேருக்கு நிறைய ஐட்டம் பண்ண போறோம். அதனால எல்லாரும் 3 இட்லிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு இட்லி இல்லனா 2 இட்லி சாப்பிடுவாங்க. நாம 1000 இட்லி சமைச்சா கூட போதும்.
அப்படி இருந்தாலும் 1000 இட்லிய ஒரே ஆளே எப்படி சமைக்க முடியும்? முதல்ல அதை கேளு. அத வேணும்னா 2 பேரும் சேர்ந்து பிரிச்சு பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பாதி நான் பாதி இட்லி பண்ணா எப்படி இருக்கும்? அது மாதிரி. பாதி பாதி இட்லியா? அப்போ முழுசா இட்லி பண்ண போறது இல்லையா? பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி. அதான் அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்ப பாருங்களேன், 500 இட்லின்னு 2 பேர் பண்ணாங்கன்னா 1000 இட்லி ஆயிடும்ல. ஒரு ஆளு சட்னி அரைச்சா சரியாயிடும்ல. இதத்தான் நீங்க உங்க வீட்ல உங்க கிச்சன்ல பண்ண போறீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பண்ணி கடைசியில கலெக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமான சாப்பாடு ரெடி ஆயிடும். 1000 பேருக்கான முழு சாப்பாடையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எங்க வீட்டு இட்லி பாத்திரத்துல 11 இட்லி தான் வைக்க முடியும். அதுல 500 பேருக்குன்னா குறைஞ்சது 50 தடவையாவது வைக்கணுமே. ஏமா பாத்திரம் எல்லாம் கடையில வாடகைக்கு எடுத்துக்கலாமா? ஆமா மாமா, நீங்க எல்லாரும் உங்க முடிவை சொன்னா நல்லா இருக்கும். இல்ல பாக்யா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் வரேன். பாக்யா, வீட்ல கேட்டு பாக்குறேன். அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. கோச்சுக்காத, வரேன். அக்கா இல்ல பாக்கியா, எங்க வீட்ல திட்டுவாங்க. எங்க பாத்துக்கலாம், விடுங்கம்மா. வீட்ல இருக்க வேலையை செய்யறதுக்கே எனக்கு டைம் சரியா இருக்கும் பாக்யா. இது எனக்கு சரியா வராது. பாத்தீங்களா? நான் கிளம்புறேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. என்ன பாக்கியா, எல்லாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும்தான் அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டனோ? இல்ல இல்ல, பாக்யா, பணம் கிடைக்கும்ல? ஆமாக்கா, நீங்க செய்யற வேலைக்கு என்ன சம்பளம் கேக்குறீங்களோ அதை நான் கொடுத்துருவேன். ஒரு நாள் வேலை தானே இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் வேலை. நாம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் விரும்பணும்னா அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் பண்றேன் பாக்யா. இப்ப என்ன சொல்ற? தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்லக்கா, 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. சரி, என்னைக்குன்னு சொல்லு பாக்யா, நாம பண்ணலாம். சரி சரி சொல்றேன். சரி, வரேன் பாக்யா. சரி. சூப்பர்மா, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ஹை ஃபை, சூப்பர், கலக்குமா. ஏமா பாக்கியா, மாமா, இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும்ல மாமா. அதெல்லாம் தானா வந்துருவாங்கம்மா. இந்த போனவ திரும்பி வரலையா?
ஏங்க ஆ, என்னங்க கொடுங்க. ஓகே. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங் பாக்கியா. சார் லஞ்சுக்கு வடை மோர் குழம்பு பண்ணிருக்கேன். பெரிய கத்திரிக்காயில ஆம்லெட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. நீங்க பண்ணா எப்படிமா இருக்கும்? அமக்கலமா தான் இருக்கும். தேங்க்ஸ் சார். சரிங்க சார், நாங்க வரோம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்ன சார்? ஒரு நிமிஷம் இங்க வாங்கம்மா. உட்காருங்கம்மா. பரவாயில்ல இருக்கட்டும் சார். உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் வேலைலாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். மேடம் எனக்கு டைம் அட்ரஸ்னு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்க. கரெக்டா நீங்க சொன்ன டைமுக்கு நீங்க சொன்ன இடத்துக்கு சாப்பாடு வந்துரும். பணம் ஏதாவது அட்வான்ஸ் வேணுமாமா?